ஹலோ ஆல், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் ட்ரேட்னா என்னென்னு தெரியும்ல. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு இருக்குது இன்றைக்கி அப்படின்னா, இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சோ இல்லை 20 நாள் கழிச்சோ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸோ இல்லை ஆப்ஷனோட ப்ரைஸோ ஏறி இருக்கா இறங்கியிருக்கா, இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது தான் நம்ம பேப்பர் ட்ரேட் சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜெரோதா இல்லை இந்த சென்சிபிள் இருக்குல்ல. ஸோ சென்சிபிளில் இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் ரியல் டைமில் வாங்கினா எப்படி ப்ரைஸ் வந்து மேலே போகும், டீயில் வரும், இல்லை க்ரீனில் இல்லை ரெட்டில் காட்டுமோ, அது எப்படி நம்ம ரியலாக இல்லாமல் ஒரு ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி வாங்கி வச்சுருந்து ஒரு 10 நாள் கழிச்சா என்ன ஆகும், இல்லை வாங்கிட்டு ஒரு நாளைக்கு இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு பார்த்தா என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜெரோதா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சென்சிபிள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ஸோ சென்சிபிளும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜெரோதா வந்து சென்சிபிள் போகிறேன். ஸோ உங்கள் நிஃப்டி 50 இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்சிபிள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ சென்சிபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சென்சிபிள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேட் அனலைஸ், வாட்ச் லிஸ்ட், பொசிஷன், ஆர்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேப்பர் ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ட்ரேட் /டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் இங்கே பாருங்கள், நான் இத்தனை இதோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சொமேட்டோ கமாடிட்டி ஆக்சுவலி கிடையாது. நான் கமாடிட்டி இருக்கா அதையும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தது, அது இல்லை ஆக்சுவலி. அதுக்கப்புறமேட்டு 1 மந்த் 6 மந்த் இந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தா இல்லை விற்றுருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொமேட்டோ கிளிக் பண்ணுறேன். ஸோ சொமேட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24th Feb 300 கால் ஆப்ஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா 11.60 வாங்கியிருக்கேன். எத்தனை குவான்டிட்டி அப்படின்னா 2425 குவான்டிட்டி. இப்போ அதோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 ரூபாவில் விற்றுட்ருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேப்பர் ட்ரேட், இது ஃபுல்லாக பேப்பர் ட்ரேட், எந்த ஒரு மணியுமே கிடையாது. இது சும்மா வந்து இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு பேப்பர் ட்ரேட் தான். இதில் ரியல் மணி நான் இன்வால்வ் பண்ணவே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ இந்த 1 மந்த் அப்படின்றத இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நான் ரெண்டுத்தையும் செல் பண்ணதாக வச்சுருக்கேன். நிஃப்டி அந்த இது ஓடுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ 50 குவான்டிட்டி செல் பண்ணியிருக்க ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸிஸ்டிங் ஓடுது. இது இப்போ கரண்ட்டு கிடையாது. இது வந்து 2-3 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கினது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டும் செல்லு வந்து ப்ராஃபிட் காட்டுது. இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தோடுது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸு ப்ராஃபிட் இந்த மாதிரி காமிச்சிட்ருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம எப்படி இதை ஃப்ரெஷ்ஷாக ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. இதில் மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்குது. நான் வந்து மை போர்ட்ஃபோலியோ 1 அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது மை போர்ட்ஃபோலியோ 1 க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மை ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து ஆட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆட் ஆர்டர்ஸ் மேனுவலி ஆர் இம்போர்ட் ஜெரோதா ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ ஜெரோதா ட்ரேட்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி கரண்ட்டாக வச்சுருக்கீங்களா, அந்த ட்ரேடு இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம வந்து ஆட் ஆர்டர்ஸ் மேனுவலி அப்படின்றதே கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வந்துருச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுன்னா கூட பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நிஃப்டியே சூஸ் பண்ணிக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்ட்ரைக் என்னையோடது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. என்ன கேட்குது, 17 Feb 24 Feb அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம வந்து ஒரு மார்ச் அப்படியே கிளிக் பண்ணிப்போமே. ஸோ மார்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் கரண்ட் மார்க்கெட்டு 25,471 இருக்குது. அதாவது 25,471 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோமே. லைக் 27,000 செல் பண்ணிவிட்டு, ஓகே, இதை செல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 26,000 பை பண்ணுவோம். எப்போ மார்ச்சுக்கானதை. இதில் குவான்டிட்டி கேட்குது. குவான்டிட்டி எத்தனை ஒன்றா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 65 12 130
130 ஓகேங்களா. ஸோ ஆட் 2. ஸோ இது நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸ் கிடையாது. ஸோ மார்க்கெட் ஹவர்ஸில் தான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஹவர்ஸ் இருக்குன்னா ஸோ 1 hour ஒன்ஸ் வந்து இது ரெஃப்ரெஷ் ஆகும். 1 hour சம்திங் எக்ஸாக்டாக 1 hour ஒன்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ½ hour ஒன்ஸ் 15 minutes ஒன்ஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஒரு 5 to 10 minutes அந்த மாதிரி ஆகும். பட் இன்றைக்கி வாங்கினதை நம்ம நாளைக்கு கன்ஃபார்மாக பார்க்கலாம். எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டோட்டல் P&Lனு வரும்ல, அதில் காட்டும். சரிங்களா. இதே வந்து நம்ம எக்ஸிட்டும் ஆகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆர்டர் மேனுவலி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எக்ஸிட்டு எடிட் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் இதை எக்ஸிட் ஆனீங்கனாலும் உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே காட்டும். சரிங்களா. இந்த அன்புக்குடு ப்ராஃபிட்டு, புக்குடு ப்ராஃபிட் அப்படி இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு காட்டும். இதிலே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி எதுக்கும் தரல. சரிங்களா. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸோட ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக ஈக்விட்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, ஐடிசி, விப்ரோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இதில் பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ இதில் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த சென்சிபிளில். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனை பை பண்ணியிருந்து அது ப்ராஃபிட் ஆகுமா லாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பேப்பர் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆப்ஷனில் அந்த மாதிரி என்ன ட்ரேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. இது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்கும். ஓகே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.